அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம அலகு 6 நம்முடைய நீட் சிலபஸ்ல 6வது அலகுல ஈர்ப்பியல் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் கிராவிடேஷன் சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி கடந்த ஆண்டு, அதாவது நீட் 2025ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு பொருள் புவிப்பரப்பில் 48 நியூட்டன் எடை உள்ளது. புவிப்பரப்பின் மேல் புவியாரத்தை போல் 1/3 உயரத்தில் உள்ள போது அந்த பொருள் புவியினால் பெறும் ஈர்ப்பு விசை எவ்வளவு? சரியா? நமக்கு 4 தெரிவுகள்: 32 நியூட்டன், 36 நியூட்டன், 16 நியூட்டன், 27 நியூட்டன். இல்லை, எது சரியான விடை பார்க்கலாமா? இதுல R என்பது புவியாரம் வைத்துக் கொள்வோம். H என்பது புவிப்பரப்பின் மேல் உயரம். எவ்வளவு உயரம் சார்? என்ன சொல்லியிருக்காங்க? மேல் 1/3 ஆரத்தை போல் 1/3. அப்ப R divided by 3. R என்பது புவியாரம் என்றால் அந்த H என்பது எங்கிருந்து எடுக்கிறோம்? புவியினுடைய மையத்திலிருந்து எடுக்கல, புவியினுடைய பரப்பிலிருந்து இருக்கு. பரப்பிலிருந்து R/3. ஓகேயா? சரி. இப்ப நமக்கு எடை அப்படின்னாலே என்ன சார்? எடை என்பது ஒரு பொருளின் மீது செயல்படும் புவி ஈர்ப்பு விசை. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? mg, அது ஒரு ஃபார்முலா. இன்னொன்று அது புவியீர்ப்பு விசை தானே, அதுக்குன்னு ஒரு நியூட்டன்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா? அப்போ புவிப்பரப்பில் பொருளின் எடை gmm/r². இதைத்தான் என்ஜினா நம்ம மாத்துறோம். சரியா? ஸோ g என்னது சார்? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், புவி ஈர்ப்பியல் மாறிலி. m என்பது புவியின் நிறை, ஸ்மால் m என்பது பொருளின் நிறை, r என்பது புவியினுடைய ஆரம். இது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 48 நியூட்டன். அதான் இருக்கு 48. இதை சமன்பாடு 1 என்று வைத்துக் கொள்வோம். அப்ப சமன்பாடு 2 பார்க்கலாம் அடுத்தது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? H is equal to R/3 என்ற உயரத்தில் புவி ஈர்ப்பு விசை. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதே ஃபார்முலா தானே. gmm r² பதிலாக r+h the whole square போட்டா முடிச்சு போச்சு. அதுக்கு கிடைக்க வேண்டியது f' அப்படின்னு நம்ம இப்போதைக்கு வைத்துக் கொள்வோம். f' மதிப்பு தான் இந்த கணக்கினுடைய விடை. ஓகேயா? gmm/r+h the whole square. அப்ப r+h அதை எப்படி எழுதலாம்? R is equal to hங்கிறது என்னது? R/3. புவி ஆரத்தை போல் 1/3 சொன்னாங்க இல்லையா? ஸோ R/3. அப்ப இந்த 3 காமன் எடுத்துட்டா 3r plus r, that is equal to 4r/3. அப்ப r+h என்பது 4r/3. அப்ப நம்ம அந்த ஈக்குவேஷன் இப்படி மாற்றி எழுதலாம். f' is equal to gmm/r+h the whole square என்று எழுதுவதற்கு பதிலாக 4r/3 the whole square. அப்ப 4r/3 the whole square என்ன சார் அர்த்தம்? 16r² divided by 9. இந்த 9 கூட இங்கே ஏற்கனவே பை போட்டிருக்கு, அதுக்கும் கீழே இருக்கு இல்லையா? அப்ப அந்த 9 நியூமரேட்டர் இருக்கு, மேல போயிடும். அப்ப that is equal to f' is equal to என்ன எக்ஸாக்டா வருது அப்படின்னு சொன்னா, இந்த 9 மேல போய் 9gmm divided by இந்த 4 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? 16 ஸ்கொயர். இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படிதானே? 16r² divided by 9 தானே? ஸோ 16r². இது f'. So 9gmm/16r² is equal to f'. இதை சமன்பாடு 2. சமன்பாடு 1 என்ன சார்? ஏற்கனவே பார்த்துட்டோம் போன ஸ்லைடுல. gmm/r² is equal to 48. இப்போ இந்த 2வது ஈக்குவேஷன் 1வது ஈக்குவேஷன் தான் என்ன சார் கிடைக்கும்? இந்த சைடை பொறுத்தப்படல RHS LHS எப்படியான மாற்றி எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ f' divided by 48 is equal to இந்த பக்கம் என்ன சார்? 9gmm/16r² டிவைடட் பை போடணும். டிவைடட் பை போடுறதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம், தலைமாத்தி போட்டு பெருக்கிடலாம். இப்போ தலைமாத்தி போட்டு பெருக்குன்னு சார் வரும், r² மேலே வந்துடும், டிவைடட் பை gmm கீழே வந்துடும். அப்போ மேலே என்ன சார் இருக்கு? gmm இருக்கு, கீழேயும் gmm இருக்கு, அடிச்சிடலாம். கீழே என்ன சார் இருக்கு? கீழே இங்கே ஒரு r² இருக்கு, அங்கே மேலே ஒரு r² இருக்கு, அடிச்சிடலாம். இப்போ மாக்கு என்னதான் சார் மிஞ்சுது? இங்கே ஒரு 9, மேலே கீழே ஒரு 16, அவ்வளோதான். இல்லையா? இங்கே தான் கீழே ஃபுல்லாக பிடிச்சிச்சு. சரி. ஸோ அப்போ f'/48 is equal to 9/16. சரியா? 9/16. அப்போ f' is equal to எவ்வளவு சார்? 48 அங்கே கொண்டு போயிருங்க. 48 × 9/16. நமக்கு 16வது வாய்ப்பாடு தெரியும் இல்லையா? டேபிள் 16. 1 16, 14, 2 16, 38, 3 16, 48, 3. ஸோ 3 × 9 27. அப்போ 27 நியூட்டன். பொருள் புவியினால் பெறும் ஈர்ப்பு விசை 27 நியூட்டன். நமக்கு கொடுக்கப்பட்ட 4வது தெரிவு, 4வது ஆப்ஷன், 4வது விடை சரியான விடை. ஓகேயா? சரி. நம்ம அடுத்த காணொளியில இதே மாதிரி இதே ஈர்ப்பியல் அப்படிங்கிற அலகுல நம்ம வேறு ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இன்னொரு கேள்வி பார்ப்போம். அதுக்கடுத்து வேற சாப்டர் போகலாம். ஓகேயா? அடுத்த காணொளி காணும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.